இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற CSS ப்ராப்பர்ட்டி பேர் வந்து grid. ஓகே, லாஸ்ட் டைம் பார்த்த அந்த ஃப்ளெக்ஸோடைய கோடை வச்சே இப்போ நம்ம கிரிட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா, இதில் லைட்டாக ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 ஐட்டம்ஸ் நம்ம இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்பிளே நமக்கு இந்த மாதிரி வருது. இப்போ இதை வந்து ஒரு 6 ஐட்டம்ஸாக நம்ம வந்து மாற்றலாம். நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த div tagல இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். சரியா, இந்த நேமை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த 3 ஐட்டம்ஸுக்கு அப்புறம் அப்படியே 4, 5, 6ன்னு சொல்லி ஆட் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஆட் ஆக அதனுடைய விட்த்து சைஸ் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த இடம் ஆக்குப்பை பண்ணும்போது நமக்கு அந்த விட்டோட சைஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஓகேவா, இது ஃப்ளெக்ஸில். ஆனால் கிரிட்டில் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, ஒரு 3 ஐட்டம் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து வர ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு அடுத்த லைனில் டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா, ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி நமக்கு ஒன்று கீழே ஒன்று நமக்கு வந்து வேர்ட்டிக்கலாக நமக்கு வந்து அது அடுத்த லைனில் நமக்கு புஷ் ஆகிட்டே இருக்கணும். அதனால் கிரிட் ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணணும். எதுக்கு அப்ளை பண்ணணும்னா கண்டெய்னருக்கு அப்ளை பண்ணணும். சரியா, இப்போ இந்த ஃப்ளெக்ஸில் ஆல்ரெடி இருக்கிற இந்த ஃப்ளெக்ஸ் ஆட்டோவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அந்த எபிலிட்டி என்னுடைய ஐட்டம்ஸுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல டிஸ்பிளே ஃப்ளெக்ஸை கிரிட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா, இப்போ கிரிட்டுன்னு மாற்றின உடனே என்ன ஆச்சுன்னா எனக்கு ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்று கீழே ஒன்று எனக்கு இந்த மாதிரி ஈவனாக அலைனாக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது எனக்கு அப்போ அந்த கிரிட்டு வந்து அடுத்த லைனுக்கு மூவ் ஆகி ரிப்பீட் ஆகணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போனா கிரிட் டெம்ப்ளேட் காலம் வைஸ் எனக்கு வந்து இது ரிப்பீட் ஆகணும். ஸோ ரிப்பீட் 3, 1 ஃப்ரேம். ஸோ எனக்கு வந்து 3 ஐட்டம்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறமா ஒரு காலமில் இந்த மாதிரி ஒரு 3 ஐட்டம்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு ஃபில் ஆனதுக்கப்புறமா ஸ்டாப் ஆகி அதுக்கு அடுத்த லைன் ஐட்டமில் எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 கவுண்டாகவும் ஃபில் ஆகிடுச்சா ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த 3 ஐட்டம்ஸை எனக்கு இந்த மாதிரி அடுத்த லைனில் கொண்டு வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். இன்னொரு 3 ஐட்டம்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட நேம்ஸ் எல்லாம் மாற்றிக்கிறேன். இப்போ அவுட்புட் பார்க்கும்போது மறுபடியும் செகண்ட் லைனில் 3 ஐட்டம்ஸ் வரைக்கும் நமக்கு கவுண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வர அடிஷ்னல் ஐட்டம்ஸ் எல்லாமே அடுத்த லைனில் நமக்கு வந்து புஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது போக நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு கிரிட் ஃபார்மில் நமக்கு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். காலம்ஸ் அண்ட் ரோஸாக நம்மளுடைய எல்லா ஐட்டம்ஸும் ஈவனாக நமக்கு இந்த மாதிரி அலைன் ஆகிட்டே வரும். ஓகேவா, ஸோ இதுதான் கிரிட்டோடைய யூசேஜ்.